அனைவருக்கும் தமிழ் இனிய வணக்கம். தைக்கலாம் வாங்க சேனலை பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணவங்களுக்கும் ரொம்ப தேங்க்ஸ். இப்போது நம்மளுடைய கமெண்ட்டில் ஒருத்தவங்க கேட்டிருந்தா, சிவசக்தி அப்படிங்கிற ஸ்டூடெண்ட் கேட்டுட்டு இருந்தாங்க. ஸ்டூடெண்ட்னே சொல்லிடுறேன், ஏன்னா அவங்க சின்ன பொண்ணாக கூட இருக்கலாம், நம்ம ஃப்ரெண்ட்ஸுன்னெலாம் சொல்கிறது எப்படின்னு தெரியல. ஸோ அவங்க வந்துட்டு இந்த ப்ளவுஸில் கைக்கு துணியை எப்படி மடித்து போடணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதில் பார்த்திங்கன்னா ஒரு விஷயம் மட்டுமே இதில் நம்ம துணி எப்படி மடிக்கணும் அப்படின்னு சொல்ல முடியாது. ஒரு கிளாத்லேயும் ஒரு சைஸ் ஆஃப் ப்ளவுஸு அதுக்கேற்ற மாதிரி தான் அந்த துணியை நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி மடிக்கணும். ஸோ அது எப்படி மடிக்கணும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நான் போஸ்ட் பண்ணிடலான் இருக்கேன். இப்போ நீங்கள் கமெண்ட்டில் டவுட்ஸ்லாம் கேட்டுக்கிட்டே இருக்கும்பொழுது தான் எனக்கு நிறைய வீடியோ போட்டுக்கிட்டே இருக்கணுன்றது தோணும். ஸோ உங்களுடைய டவுட்டை கமெண்ட்டில் எனக்கு கேட்டுக்கிட்டே இருங்க. அதே மாதிரி சப்போர்ட் பண்ணவங்களுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். இப்போ எனக்கு இந்த டெய்லரிங் சொல்லிக் கொடுக்கணும் அப்படிங்கிறதே ஒரு பேஷன். நான் இன்ஸ்டியூட் வச்சு ரன் பண்ணிகிட்ருக்கிறப்ப எனக்கு இது ரொம்ப ஆர்வமே. இப்போ இந்த கோவிட் டைம்ன்றதுனால க்ளோஸ் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறது என்னுடைய எண்ணம். இப்போ சரி, இப்போ இந்த ப்ளவுஸ் அப்படின்னும்பொழுது இந்த கைக்கு அப்படி சொல்கிறதுனால என்னென்னா, இந்த ஆமூலோட சுற்றளவு நம்ம இன்ச் டேப் வச்சு டைட்டாக அளந்துக்குங்க. ஏன்னா நம்ம சுடிதார் மாதிரி லூஸாக போட மாட்டோம். இப்போ சுடிதாரே டைட்டாக தான் போடுறோம். ஸோ இந்த சைஸை நம்ம ஃபுல்லாக இன்ச் டேப் வச்சு அளந்துக்கிட்டு அந்த அளவை டிவைடட் பை 2 பண்ணிட்டோம்னா அதுலேருந்து 1 இன்ச்சு எக்ஸ்ட்ரா. இப்போ உதாரணத்துக்கு இது 15 இன்ச்சு எனக்கு ஆமூல் வருதுன்னா நான் 16 இன்ச்சு அளவு ஆகுது. சாரி, அந்த 15 இன்ச்சை நம்ம பாதியாக பிரிக்கிறோம், 7.5 1 இன்ச்சு ஆட் பண்ணோம்னா உங்களுக்கு 8.5 இன்ச்சு. ஸோ அந்த துணியை 4ஆக மடித்து 8.5 இன்ச்சு. அதை தான் எப்படி போடணும், என்ன மாதிரி துணிக்கு எந்த மாதிரி போடணும் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவுடைய பதிவாக இருக்கும். சிவசக்தி, உங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வாட்ச் பண்ணுங்கள். இந்த ப்ளவுஸு எப்பவும் போல் இந்த கரையும் மடிக்கிறோம். இந்த மாதிரி மடித்து வைக்கிறோம். இங்கே நம்ம பின்பகுதியோடைய அளவு வரைவோம். இந்த இடம் ஃப்ரண்ட்டோடைய அளவு வரைவோம். இந்த கைப்பகுதி அப்படின்னும் பொழுது இந்த துணியை இப்படியே 4ஆக நம்ம மடிக்கிறோம். இந்த துணியை இப்படி 4ஆக நம்ம மடிக்கும் பொழுது இந்த ஃபோல்டிங் நம்ம பக்கத்தில் வரணும். இந்த இடத்துல தான் நம்ம இதை மடிக்க போகிறோம். சரிங்களா? இப்போ இந்த துணியோடைய அளவு நம்ம ஹைட்டு எடுத்திருக்கோம், 10 இன்ச்சு ஹைட் எடுத்திருக்கோம். அகலம் 8 இன்ச் இருக்குது. இந்த அகலம் 8 இது எடுத்திருக்கோம். ஸோ இந்த அளவு நம்ம 3.5 இன்ச்சு எடுத்திருக்கோம். இது 7.5 இன்ச்சு எடுக்கணும். இந்த ஃபோல்டிங் நம்ம பக்கம் இருக்கணும். இந்த வளைவு முடிகிற இடம் ஓப்பனில் இருக்கணும். சரியா? இது மட்டும் நம்ம கேர்ஃபுல்லாக பார்த்துக்கணும். இப்போ இந்த இடம் 3.5 இன்ச்சு இருக்குது. இங்கே நம்ம 1 இன்ச்சு இந்த ஸ்டிச்சிங்க்கு மார்க் பண்ணிவிட்டு இந்த கிராஸ் எப்போவுமே இந்த கையெல்லாம் வரையும் பொழுது இந்த கேப் இங்கே ஸ்ட்ரெயிட்டாக விடுங்க. அப்போ தான் ஜாயின் பண்ணும்போது நல்லாயிருக்கும். இது இப்படியே பண்ணிங்கன்னா இந்த இடம் கம்மியாகிடும். இப்போது அந்த ஆமோலையும் இதையும் சேர்க்கும் பொழுது இந்த இடம் கீழே இறங்கி வந்துடும். ஸோ நம்ம இந்த இடம் ஸ்ட்ரெயிட்டாக வச்சுக்கணும். அப்போ தான் இது கரெக்டாக இருக்கும். இப்போ இந்த கிராஸ் கோடு போட்டாச்சு. போட்டுட்டு இப்போ இது 8 இன்ச் இருக்குது. சென்டர் 4, இங்கே 2, இங்கே 2ஆக பிரிக்கிறோம். இந்த இடம் 3/4 இன்ச்சு மார்க் பண்ணிடுறோம். பேக்கோடைய அளவு, பின்பக்கத்துடைய நமக்கு மார்க்கிங் இது. அதே மாதிரி ஃப்ரண்ட்டோடைய மார்க்கிங்கும் நம்ம
3/4 இன்ச்சு. இது ஃப்ரண்ட்டு, இது பேக். ஸோ இந்த வளைவு வரையும் பொழுது இந்த ஸ்கேல் இருக்கும். இதை யூஸ் பண்ணி நீங்கள் செய்யலாம். இங்கே ஆரம்பிச்சுட்டு இந்த இடம் கரெக்டாக. ஸோ உங்களுக்கு வந்து ஸ்லீவ் வரைகிறதுக்கு கஷ்டமே வேண்டாம், ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. இதுதான் உங்களுடைய பேக்கு. ஃப்ரண்ட்டுக்கு வேறு ஒரு கலர் சாக் யூஸ் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். இது அப்படி தான். இந்த இடத்துலேருந்து ஆரம்பிங்க, இந்த இடத்துல முடியும். அப்போ இந்த இடத்துல ஸ்லைட்டாக ஒரு வலை. ஸோ ஸ்லீவ் ரெடி. இந்த கிளாத்தில் எப்படி போடணுன்னு பார்த்தீங்க. இதே இன்னொரு கிளாத்லேயும் எப்படி கொஞ்சம் துணி வந்து இந்த இடம் கம்மியாக இருக்குது, துணி கம்மியாக இருக்குது, நமக்கு வந்து ப்ளவுஸோடைய அகலம் அதிகமாக இருக்குது அப்படின்னா எப்படி போடணும் அப்படிங்கிறதையும் நான் காமிக்கிறேன். இப்போ இந்த மாதிரி துணி இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. இதுலேயும் வந்துட்டு சைஸ் வந்து பெரியவங்க. இப்போ பெரிய சைஸ் இருக்கிறது அப்படின்னா ப்ளவுஸ் அப்படி போட்டு வச்சுட்டு கை வச்சு பாருங்கள், உங்களுக்கு இந்த இடம் பத்தாது. இது வந்து துணி பத்தாமல் இருக்குது. அது மாதிரி இருக்கும்போது என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எப்பவும் போல் இந்த பேக் பார்ட்டை வரைஞ்சிடும், கீழே வந்து ஃப்ரண்ட்டு பார்ட்டு வரைங்க. இப்போ இந்த இடம் நமக்கு கேப் இருக்கும். இப்போ அதில் தான் நம்ம வந்துட்டு கையை வரையணும். ஸோ இப்படி தான் நம்ம மடித்து போடணும். இந்த மாதிரி மடித்து போடும்பொழுது இந்த ஃபோல்டிங் இங்கே இருக்கும். நம்ம இப்போ வந்துட்டு இந்த கையோடைய அளவை வச்சுட்டு வரைய போகிறோம். அதே தான் சேம். இது வந்து மடித்து தைக்க வச்சுருக்கோம். ஃபோல்டிங் எப்போவுமே இந்த சைடில் இருக்கணும், அப்போ தான் கரெக்டாக இருக்கும். இந்த ஓப்பன் சைடில் இந்த கட் பண்ணுற வளைவை தான் நம்ம இங்கே வைக்கணும். ஸோ இந்த ப்ளவுஸ் வந்துட்டு கை வரைகிறது இவ்வளோ தான். இப்போ இந்த இடத்துல நம்ம மார்க் பண்ணியிருக்கோம். இதில் மார்க் பண்ணும்போது பார்த்திங்கன்னா இங்கே தையலுக்கு இங்கே மேலே எக்ஸ்ட்ரா துணி விடணும். இப்போ இதுதான் அளவு அப்படின்னா நம்ம எக்ஸ்ட்ரா இங்கே துணி விட்டுட்டு மார்க் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நல்லாயிருக்கும். இப்போ இது வந்து தைக்கிறதுக்காக விடுறோம். இங்கேயும் அதே மாதிரி தான் தைக்கிறதுக்காக இடம் விடுறோம். விட்டுட்டு கிராஸாக ஒரு கோடு, சேம் அதில் என்ன ப்ரொசீஜர் பண்ணமோ அதே மாதிரி தான். ஸோ கை துணியை எப்படி வந்துட்டு போடணும் அப்படிங்கிறது நம்ம வந்து 2 வே ஆஃப் மெத்தடில் நம்ம பார்த்துருக்கோம். ஒன்று துணி கம்மியாக இருந்தால் இந்த அளவுக்கு வச்சு போடுறது. இப்போ வந்துட்டு நமக்கு இந்த மாதிரி துணி இப்போ ஜாஸ்தி இருக்குன்னா நம்ம இதிலே வச்சு போடுறது. ஸோ 2 மெத்தடும் நம்ம ஸ்லீவ் மெத்தட் தெரிஞ்சுக்கிட்டோம். தைக்கலாம் வாங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நல்லதை நினைப்போம், நல்லதை மட்டுமே நினைப்போம். நன்றி.